கோலிவுட்டை பொறுத்தவரைக்குமே பல வாரிசு நடிகர்கள் வந்த இடமும் போன தடயமுமே தெரியாமல் காணாமல் போயிருக்காங்க. அந்த வரிசையில நாம பல பேரை பார்த்திருப்போம். சோ இப்படி கோலிவுட் சினிமா செயல்பட்டு கொண்டிருக்க கேப்டனுடைய இளைய மகனான சண்முக பாண்டியன் அவர்கள் கண்டிப்பாக சினிமாவில் சாதித்தே தீருவேன் அப்படின்னு உறுதியாக இருக்காரு. சோ இவருடைய நடிப்புல கடைசியாக வெளியான படைத்தலைவன் திரைப்படம் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்தது. ஆகையால பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த படங்கள்ல அதிரடியாக நடிச்சிட்டு இருக்காரு. இவருடைய நடிப்புல கொம்பு சீவி அப்படின்ற திரைப்படமுமே உருவாகிடுச்சா. இதற்கான ரிலீஸ் செய்திய படக்குழு கூடிய விரைவில் லாக் பண்ண இருக்காங்க. இந்த வேலையில பாத்தீங்கன்னா சண்முக பாண்டியன் அவர்களுக்கு கோலிவுட்டுடைய டாப் நடிகர் ஒருவர் மிகப்பெரிய வாய்ப்பு ஒன்றை கொடுத்திருக்காரு. அவர் வேற யாருமே இல்ல, நம்ம ஏகே அவர்கள் தான். அது சாருடைய அடுத்த திரைப்படத்தையுமே நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் தான் கேட்கிறாரு. இந்த திரைப்படத்துல தான் சண்முக பாண்டியன் அவர்களுக்கு முக்கிய கதாபாத்திரம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்காம். இந்த கதாபாத்திரம் படத்துல ரொம்பவே முக்கியம் அப்படின்றதுனால கண்டிப்பாக அதனை வைத்து சண்முக பாண்டியனால ஸ்கோர் பண்ண முடியும். அப்படி ஸ்கோர் பண்ணா அடுத்தடுத்து பெரிய பெரிய பட வாய்ப்புகள் வரும். அவருடைய சினிமா கெரியருமே உச்சத்திற்கு செல்லும் அப்படின்றதுனால சண்முக பாண்டியனுக்கு பலருமே வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாய்ப்பு கொடுத்த ஏகே அவர்களுக்கு சண்முக பாண்டியன் அவர்களுமே நன்றியை தெரிவிச்சிருக்காரு. இந்த செய்தி தற்போது வெளியாகி சமூக வலைதளங்கள்ல வைரலாகிட்டு இருக்கு. இது போன்ற நம்ம அதிசாரை பற்றி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.